இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா பேங்கிங் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ராஜன், சஞ்சன் 2 பேரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ராஜன் 14,200 அதுல இன்வெஸ்ட் பண்றாரு. சஞ்சன் 15,600 அதுல இன்வெஸ்ட் பண்றாரு. கடைசியா அந்த இயரோட எண்ட்ல 74,500 அதுல ப்ராஃபிட் கிடைக்குது. சோ அப்ப அந்த ப்ராஃபிட்ல ராஜனுக்கு எவ்வளவு தொகை போகும்னு கேக்குறாங்க. சோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூக்கு ரேஷியோ எடுத்தோமா போதும் இந்த சம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இங்க 2 ஜீரோ இருக்கு. 2 ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து 2ஆல கேன்சல் பண்ணா 71, இங்க 78. நமக்கு தேவை ராஜனுடைய பங்கு எவ்வளவு தேவை. அப்ப ராஜனுடைய ரேஷியோ பார்த்தோம்னா 71. அப்போ 71 வகுத்தல் 2 ஆட் பண்ணுமா 149 இன்ட்டு மொத்த அமௌண்ட் 74,500. இதை அப்படியே கேன்சல் பண்ணா இங்க 500 வரும். 500 இன்ட்டு 71 ஈக்குவல் டு 35,500. இது வந்து ராஜனுடைய ஷேர் பார்த்தோம்னா 35,500. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒருவேளை சஞ்சனுடைய ஷேர் கேட்டாங்களா? சஞ்சனுடைய ரேஷியோ பார்த்தோம்னா 78. 78 வகுத்தல் டோட்டலா 2 ஆட் பண்ணி 149 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் 74,500. இது அப்படியே கேன்சல் பண்ணுமா 500. 78 இன்ட்டு 500 ஈக்குவல் டு 39,000. இது வந்து சஞ்சனுடைய ஷேர். ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க. இந்த சம்மும் ப்ரீவியஸா பேங்கிங் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ரவி, கவி 2 பேரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ரவி அதுல 8,000 இன்வெஸ்ட் பண்றாரு. கவி அதுல 72,000 இன்வெஸ்ட் பண்றாரு. கடைசியா அவங்களுக்கு 10,000 ப்ராஃபிட் கிடைக்குது. அப்ப கவியோடைய ஷேர், அதாவது கவியோடைய ஷேர் எவ்வளவு போகும்னு கேக்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.